ஜனவரி மாதத்திற்குள் கோடீஸ்வரர் ஆகப் போகும் கன்னி ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்வதால் பலன்கள் கிடைக்கும். இப்போது என்னென்ன பரிகாரம் எப்படி செய்வது என்று இப்பதிவில் பார்ப்போம். இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த 2025 இல் அடி எடுத்து வைக்கும் கன்னி ராசி வாசகர்களே, இவ்வாண்டு உங்களுக்கு நடைபெறவிருக்கும் பலன்களை பார்ப்போம். இந்த வருடம் முதல் புது முயற்சிகள் நல்ல பலனை தரும் ஆண்டு. குடும்பத்தாரின் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பத்திற்கு விடுதலை கிடைக்கும். குடும்ப பிரச்சனைகள் தீரும். வீடு மற்றும் வாகனத்தை மாற்றுவீர்கள். கணவன் மனைவி உறவில் அன்பு கூடும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் பெறுவீர்கள். உங்களுக்கு எதிராக வேலை பார்த்தவர்கள் காணாமல் போவார்கள். உங்கள் செல்வாக்கு உயரத் தொடங்கும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எடுத்த காரியம் நிறைவேறும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எளிதில் முறியடிப்பீர்கள். சேமிப்பு அதிகரிக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். வீடு மனை வாங்கும் எண்ணம் கூடிவரும். வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும். பிரிந்து சென்ற உறவினர்கள் நண்பர்கள் மீண்டும் உங்களோடு வந்து இணைவர். வெளிநாட்டு வாய்ப்புகள் வரும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சிக்கனத்தை கடைபிடிக்கவும். மற்றவர்களுக்கு கடன் கொடுத்து பிரச்சனையில் சிக்கிக் கொள்ள வேண்டாம். மனக்கவலைகள் மறையும். பணப்புழக்கத்தில் சரளமான நிலை காணப்படும். வரவுக்கு மீறிய செலவுகளால் பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புண்டு. இருப்பினும் குடும்பத்திற்கு தேவையான பணம் கையில் இருக்கும். குடியிருக்கும் வீட்டை மாற்ற நேரும். பொருட்களின் மீது அடமானம் வைத்து பணம் பெற்றுக்கொள்ளுவீர்கள். தாராளமான பணம் புழக்கம் தாராளமாக இருக்கும். எடுக்கும் முயற்சிகள் யாவும் கைகூடும். திட்டமிட்டபடி திருமணம் நடக்கும். சிலர் வசித்து வரும் வீட்டை மாற்றி வசதியான வீட்டிற்கு குடியேறுவார்கள். குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்குவீர்கள். புது வண்டி ஒன்றை வாங்குவீர்கள். தாயாரின் உடல் நலினில் கவனம் தேவை. உறவினர்களுடன் பகைமை வரலாம். ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாகும். புது முயற்சிகள் நல்ல பலனை தரும். இந்த வருடம் தொழில் வியாபாரம் விருத்தியாகும். புது தொழில் யோசனை மனதில் உதயமாகவும். வேலையின்றி இருப்பவர்கள் குறைந்த முதலீட்டில் தொழில் ஆரம்பிக்கலாம். உங்கள் அறிவை பயன்படுத்தி முதல் போடாமல் முன்னேற வழி காணலாம். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும். உத்தியோகத்தில் அலுவலக ரீதியான நற்பலன்களையும் சலுகைகளையும் இப்போதைக்கு எதிர்பார்க்க இயலாது. பணியில் வேலை சுமை கூடும். சில சமயங்களில் குறையவும் செய்யும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக விஷயமான எல்லா நன்மைகளும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு மறைமுக வருமானங்கள் கிடைக்கவும் வாய்ப்புண்டு. மிக சிறிய அளவில் சொந்தமாக ஒரு தொழிலை தொடங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும். எந்த தொழிலாக இருந்தாலும் பண விஷயத்தில் வரவு செலவு கணக்குகளை சரியாக வைத்து கொள்ளவும். இந்த புத்தாண்டு உங்களுக்கு பல நன்மைகளை வாரி வழங்கி உங்களை மகிழ்ச்சியில் திக்குமுக்காட வைக்கும். எனவே இந்த புத்தாண்டு இனிய புத்தாண்டாக அமையும். சரியான கவனிப்பு பராமரிப்பு பரிபூரணம் அன்பு பொறுப்பு பணிப்பெண் மென்மையான பணிவான ஊக்கம். கன்னி ராசி மக்களுக்கு மிகவும் பொருத்தமான குணங்கள். அவர்கள் வேலை உட்பட பல அம்சங்களில் மிகவும் உணர்திறன் அமைதி மற்றும் அடக்கமானவர்கள் மற்றும் சரியான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றுவதற்கான முக்கிய அல்லது பாரம்பரிய மதிப்புகளை நம்புகிறார்கள். அவர்களின் கர்மா தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எதிர்பார்த்த இலக்குகளை நோக்கி எப்போதும் சிறப்பாக செயல்படுகிறது. மற்றவர்களுக்கு தேவைப்படும் அடிப்படையில் உதவுங்கள் மற்றும் எந்த சூழ்நிலையிலும் முழு ஆற்றலை காட்ட வேண்டாம். அவர்கள் இயல்பில் அடக்கமானவர்கள் என்றாலும் எந்த நிலையிலும் சட்டத்தின் மூலம் உத்தரவுகளை எப்படி நிறைவேற்றுவது என்பது அவர்களுக்கு தெரியும். பல கன்னி ராசிக்காரர்கள் பொருளாதார நிபுணர்களாகவும் வணிக சட்டங்களை உருவாக்குபவர்களாகவும் நிதி நிறுவனங்களின் தலைவர்களாகவும் தயாரிப்பாளர்களாகவும் அமைச்சர்களாகவும் நீதிபதிகளாகவும் தலைவர்களாகவும் ஆட்சியாளர்களாகவும் மாறலாம். ஜாதகத்தில் சூரியனுடன் புதன் வலுப்பெற்றால் அரசு துறைகளை வழிநடத்த தயாராக இருக்கிறார்கள். கன்னி ராசியில் பெண்களும் சமமாக சக்தி பெற்றவர்கள். நல்ல ஆரோக்கியம் மற்றும் சரியான கவனிப்பு அவர்களை 85 ஆண்டுகள் வரை வாழ வைக்கும். கன்னி ராசியினருக்கு சூழ்நிலை அடிப்படையிலான முடிவுகள் மிகவும் பாராட்டத்தக்கவை. இவர்களைப் போல் தங்கள் குடும்பத்தை யாராலும் கவனிக்க முடியாது. அவர்களுடைய பிள்ளைகள் பக்தியுடன் இருப்பார்கள்.
பிறரையும் தங்களைப் போல் பரிபூரணமாக்குவதற்கு செய்ய வேண்டிய எந்த பணியையும் மேற்கோள் காட்டுவதற்காக இயல்பாக பேசும் பழமொழிகள். எதிர்பார்த்தபடி அனைத்தையும் பட்டியலிடலாம் அல்லது எழுதலாம் அல்லது ஒரு வழக்கமான செயலாக முடிக்கலாம். பெரும்பாலான கன்னி ராசியினருக்கு உயிர்வாழும் உடைகளை பொருத்தமாக அல்லது பொருத்தமாக இருங்கள். அமைதியான மனதுடனும் ஞானத்துடனும் சிறந்த முறையில் தீர்க்க எந்த சமச்சீரற்ற அல்லது ஒற்றைப்படை சூழ்நிலைகளையும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும். அவர்களின் கல்வி பின்னணி எப்போதாவது குறைவாக இருந்தாலும் அறிவுத்திறன் அனைவருக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மகிழ்ச்சியுடன் வாழ்வது மற்றொரு நல்ல இயல்பு மற்றும் சரியான நேரத்தில் ஆதரவை இந்த நபர்களால் மட்டுமே எந்த விலையிலும் வழங்க முடியும். ஆனால் வேறு வழியில் சிலர் சிக்கலில் முடிவடைய மற்றவர்களின் ஆலோசனையை பெறுவார்கள். பொதுவாக தவிர்க்கலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, மஞ்சள் மற்றும் வெள்ளை, கற்கள் மரகதம், சிவப்பு பவளம் மற்றும் மஞ்சள் சபையர் மற்றும் எண்கள் 3, 5 மற்றும் 6. கன்னித்திரம் நினைத்தது நிறைவேறும். சூரியனை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் முதலாம் பாதத்தில் சிம்மம் பிறந்தவர்களுக்கு சூரியன் ராசிநாதனாகவும் 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு கன்னி புதன் ராசிநாதனாகவும் உள்ளனர். உத்திரம் முதலாம் பாதத்தினருக்கு மே 1 முதல் குரு 10 இல் சஞ்சரித்து உழைப்பிற்கேற்ற லாபம், முயற்சிக்கேற்ற வெற்றி, அதிகாரம், அந்தஸ்து ஆகியவற்றை வழங்குவார். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து யோகம், திடீர் அதிர்ஷ்டம், வெற்றி, பதவி, யாத்திரை செல்லும் பாக்கியம் தருவார். பார்வைகளின் பலன். முதலாம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகள் 2, 4, 6ஆம் இடங்களில் பதிவதால் குடும்பத்தில் நிம்மதி, எதிர்பார்த்த வரவு உண்டாகும். வாகனம் வாங்கும் முயற்சி நிறைவேறும். உடல் பாதிப்புகள் விலகும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். தடைப்பட்ட செயல்கள் வெற்றியாகும். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு 1, 3, 5ஆம் இடங்களின் மீது குருபார்வை படுவதால் செல்வாக்கு உயரும். விருப்பம் நிறைவேறும். பூர்வீக சொத்தில் பிரச்சனை மறையும். சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். திருமண வயதினருக்கு நல்ல வரன் வரும். சனி சஞ்சாரம். முதலாம் பாதத்தினருக்கு சப்தம ஸ்தான சனியால் வீண் அலைச்சல், குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை, பொருளாதார தடை, தம்பதியருக்குள் சச்சரவு, உடல் பாதிப்பு உண்டாகும். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். சங்கடம் விலகும். வழக்கு விவகாரத்தில் வெற்றி உண்டாகும். ராகு கேது சஞ்சாரம். முதலாம் பாதத்தினருக்கு 2 இல் சஞ்சரிக்கும் கேதுவால் குடும்ப குழப்பம், நிம்மதியற்ற நிலை உண்டாகும். வரவு தடைபடும். 8ஆம் இட ராகுவால் செல்வாக்கு, அந்தஸ்திற்கு சோதனை உண்டாகும். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு ஜென்ம கேதுவால் குழப்பம் அதிகரிக்கும். செயல்களில் இழுபறி உண்டாகும். 7ஆம் இட ராகுவால் எதிர்ப்பாளினரால் சங்கடம் தோன்றும். தம்பதியருக்குள் பிரச்சனை ஏற்படும். கூட்டுத் தொழிலில் சங்கடம் தோன்றும். சூரிய சஞ்சாரம். முதலாம் பாதத்தினருக்கு மே 14, ஜூலை 16, அக்.18, நவ.15, 2025, ஜன.14, மார்ச் 14 காலங்களிலும் 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு ஜூன் 15, ஆக.16, நவ.16, டிச.15, 2025, பி.13, மார்ச் 14 காலங்களிலும் சூரியனின் 3, 6, 10, 11ஆம் இட சஞ்சாரத்தால் முயற்சி வெற்றி பெறும். வேலையில் பதவி உயர்வு, விரும்பிய மாற்றம் கிடைக்கும். அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும். தொழில் வளர்ச்சியால் வருமானம் உயரும். பொதுப்பலன். முதலாம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகளும் 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு பாக்கிய குருவும் அவருடைய பார்வைகளும் 6ஆம் இட சனியும் 120 நாட்கள் சூரியனும் 90 நாட்கள் செவ்வாயும் 4 பாதத்தினருக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குவர். பொருளாதார வளர்ச்சி தோன்றும். பணம் பல வழியில் வரும். தொழில் வழியாக வருமானம் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி, பொறுப்பு வந்து சேரும். தொழிலில் தடை விலகும். லாபம் அதிகரிக்கும். சிலர் புதிய தொழில் தொடங்குவர். வருமானத்தை உயர்த்துவதற்காக திட்டமிட்டு செயல்படுவீர்கள். விற்பனை அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு இருந்த நெருக்கடி மாறும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். தடைப்பட்ட பதவி உயர்வு வரும். விரும்பிய இடமாற்றம் ஏற்படும். பெண்கள் குருவின் சஞ்சார நிலை பார்வைகளால் குழப்பம் மறையும்.
எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். உடலில் பாதிப்பு விலகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும். சுப நிகழ்ச்சி நடந்தேறும். கல்வி பொதுத் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும். விருப்பப்பட்ட கல்லூரியில் இடம் கிடைக்கும். உடல்நிலை உடலில் இருந்த பாதிப்பு விலகும். சுவாச பிரச்சனை பி சுகர் நரம்பு என்று ஏதாவது ஒரு பாதிப்பால் சங்கடத்திற்கு ஆளான உங்களுக்கு இனி நிவாரணம் கிடைக்கும். குடும்பம் ரிஷபகுருவால் சங்கடம் தீரும். பணவரவு அதிகரிக்கும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர். பணவரவால் சொத்து வாகனம் வாங்குவீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். சுப நிகழ்ச்சி நடக்கும். பரிகாரம் தினமும் காலையில் குலதெய்வத்தை வழிபட குறைகள் நீங்கும். அஸ்தம் குருபார்வையால் குறையில்லை. சந்திரனை நட்சத்திராதிபதியாகவும் புதனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் அறிவும் செயல்திறன் கொண்டவராக இருப்பீர்கள். குருபகவான் மே 1 முதல் பாக்கிய ஸ்தானமான 9 இல் சஞ்சரிக்கிறார். செல்வாக்கு உயரும். நினைத்ததை சாதிப்பதுடன் எதிர்பார்த்ததை அடையும் நிலை உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத வெற்றி ஏற்படும். பணியாளர்களின் விருப்பம் நிறைவேறும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் வருமானம் உயரும். பார்வைகளின் பலன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவின் 5ஆம் பார்வை ராசிக்கு உண்டாவதால் புதிய சக்தி கிடைத்தது போல் உணர்வீர்கள். செல்வாக்கு உயரும். குருவின் 7ஆம் பார்வை ராசிக்கு 3 இல் விழுவதால் முயற்சி வெற்றி பெறும். துணிவுடன் செயல்பட்டு நினைத்ததை அடைவீர்கள். குருவின் 9ஆம் பார்வை 5ஆம் இடத்திற்கு உண்டாவதால் பூர்வீக சொத்தில் பிரச்சனை விலகும். திருமண வயதினருக்கு வரன் அமையும். வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். குருவின் பார்வையால் குறையனைத்தும் தீரும். சனி சஞ்சாரம் 6 இல் சஞ்சரிக்கும் சனி அதிர்ஷ்டங்களை அள்ளித்தருவார். உடல் பாதிப்புகளை அகற்றுவார். வழக்கு விவகாரத்தில் வெற்றி தருவார். வேலை தேடுவோருக்கு தகுதியான வேலை கிடைக்கும். செல்வாக்கு உயரும். எதிரிகள் சரணடைவர். போட்டியாளர்கள் விலகிச் செல்வர். ராகு கேது சஞ்சாரம் ஜென்ம கேதுவால் குழப்பம் அதிகரிக்கும். வீண் சிந்தனை மேலோங்கும். செயல்களில் இழுபறி உண்டாகும். 7 ராகுவால் ஆசை அதிகரிக்கும். எதிர்ப்பாளினரின் வலையில் சிக்கலாம். இழப்பு சங்கடம் தோன்றும். தம்பதியருக்குள் பிரச்சனை ஏற்படும். கூட்டுத் தொழிலில் சங்கடம் உண்டாகும். நண்பர்கள் விலகிச் செல்வர். சூரிய சஞ்சாரம் ஜூன் 15 ஆக.16 நவ.16 டிச.15 2025 பி.13 மார்ச் 14 காலங்களில் சூரியன் 3, 6, 10, 11ஆம் இட சஞ்சாரத்தால் முயற்சி வெற்றி பெறும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் தருவார். அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும். தொழில் முயற்சி வெற்றி பெறும். லாபம் அதிகரிக்கும். பொதுப்பலன் பாக்கியஸ்தான குருவால் செல்வாக்கு சொல்வாக்கு உண்டாகும். நினைத்தது நடந்தேறும். குரு பார்வைகளும் 6ஆம் இட சனியும் 120 நாட்கள் சூரியனும் 90 நாட்கள் செவ்வாயும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குவர். தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும். பணியாளர்கள் கலைஞர்களின் நிலை உயரும். தொழில் முதலீடு செய்தும் முன்னேற்றமில்லை. முயற்சிகள் செய்தும் ஆதாயமில்லை என்ற நிலை இனி மாறும். புதிய உத்திகளால் தொழிலை விரிவு செய்வீர்கள். லாபம் அதிகரிக்கும். சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். பணியாளர்கள் அரசு பணியாளர்களுக்கு நெருக்கடி மாறும். பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் ஏற்படும். தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். திறமைக்கேற்ற பொறுப்பு உண்டாகும். பெண்கள் செல்வாக்கு வெளிப்படும். கணவருடன் இருந்த சச்சரவு நீங்கும். திருமண வயதினருக்கு திருமணம் நடக்கும். சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். பொன் பொருள் சேரும். சுப நிகழ்ச்சி நடந்தேறும். கல்வி உங்கள் ராசிக்கு குரு பார்வை உண்டாவதால் பொதுத்தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும். விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடத்தில் இடம் கிடைக்கும். உடல்நிலை நெஞ்சுவலி வயிற்றுவலி உடல் பலவீனம் சுவாச பிரச்சனை பி சுகர் என ஏதாவது ஒரு பாதிப்பால் சங்கடத்திற்கு ஆளாகலாம். ஆனால் சிகிச்சையால் குணமடைவீர்கள். உடல்நிலை சீராகும். குடும்பம் பணவரவு அதிகரிக்கும். உறவினர் உங்களை தேடி வருவர். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர். குலதெய்வ அருளால் குடும்பத்தில் குறை தீரும். சுப நிகழ்ச்சி நடந்தேறும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பரிகாரம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையன்று விஷ்ணு துர்க்கையை வழிபடுங்கள்.
சித்திரை குருவருளால் நன்மை. செவ்வாயை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் 1, 2ஆம் பாதத்தில் கன்னி பிறந்தவர்களுக்கு புதன் ராசிநாதனாகவும் 3, 4ஆம் பாதத்தினருக்கு துலாம் சுக்கிரன் ராசிநாதனாகவும் உள்ளனர். நட்பு கிரகமான குரு 9ஆம் வீட்டில் சஞ்சரித்து சித்திரை 1, 2ஆம் பாதத்தினருக்கு அதிர்ஷ்டம் யோகம் செல்வாக்கை வழங்குவார். 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 8 இல் சஞ்சரித்து தடை உடல் பாதிப்பை ஏற்படுத்துவார். எதிர்பாராத இடமாற்றத்தை அளிப்பார். பார்வைகளின் பலன் 1, 2ஆம் பாதத்தினருக்கு குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதுடன் அவரது 5, 7, 9ஆம் பார்வைகளும் சாதகமாக இருப்பதால் சங்கடம் விலகும். துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை அடைவீர்கள். குலதெய்வ அருள் கிட்டும். பூர்வீக சொத்தில் பிரச்சனை விலகும். சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். 3, 4ஆம் பாதத்தினருக்கு 2, 4, 12ஆம் இடங்களின் மீது குருவின் பார்வை பதிவதால் பணவரவு திருப்தி தரும். வீடு கட்டி குடியேறும் நிலை ஏற்படும். சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். சுபச்செலவு ஏற்படும். குருவருளால் நன்மை அதிகரிக்கும். சனி சஞ்சாரம் 1, 2ஆம் பாதத்தினருக்கு 6 இல் சஞ்சரிக்கும் சனியால் அதிர்ஷ்டம் உண்டாகும். வழக்கு விவகாரம் வெற்றி பெறும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். 3, 4ஆம் பாதத்தினருக்கு 5 இல் சஞ்சரிக்கும் சனியால் வீண் பிரச்சனை பிள்ளைகளால் சங்கடம் சொத்தில் பிரச்சனை வழக்கில் தடை உருவாகும். ராகு கேது சஞ்சாரம் 1, 2ஆம் பாதத்தினருக்கு ஜென்ம கேதுவால் குழப்பம் அதிகரிக்கும். செயல்களில் இழுபறி உண்டாகும். 7 இல் சஞ்சரிக்கும் ராகுவால் ஆசை அதிகரிக்கும். சிலர் எதிர்ப்பாளினரின் வலையில் சிக்க நேரிடும். தம்பதிக்குள் பிரச்சனை ஏற்படும். கூட்டுத் தொழிலில் நெருக்கடி ஏற்படும். 3, 4ஆம் பாதத்தினருக்கு 6ஆம் இட ராகுவால் அதிர்ஷ்டம் உண்டாகும். உடல்நிலை சீராகும். 12ஆம் இட கேதுவால் செலவு அதிகரிக்கும். வெளிநாட்டிற்கு செல்லும் முயற்சி வெற்றியாகும். சூரிய சஞ்சாரம் 1, 2ஆம் பாதத்தினருக்கு ஜூன் 15 ஆக.16 நவ.16 டிச.15 2025 பி.13 மார்ச் 14 காலங்களிலும் 3, 4ஆம் பாதத்தினருக்கு ஜூலை 17 செப்.16 டிச.16 2025 ஜன.13 மார்ச் 15 ஏ.13 காலங்களிலும் சூரியனின் 3, 6, 10, 11ஆம் இட சஞ்சாரத்தால் சங்கடம் தீரும். பதவி உயர்வு கிடைக்கும். அரசுவழி முயற்சி ஆதாயம் தரும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்குவீர்கள். பொதுபலன் 1, 2ஆம் பாதத்தினருக்கு குருவின் சஞ்சாரம் பார்வைகளும் 3, 4ஆம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகளும் 4 பாதத்தினருக்கும் 120 நாட்கள் சூரியனும் 90 நாட்கள் செவ்வாயும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்கும். வருமானம் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்பு வரும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். தொழிலில் அக்கறை அதிகரிக்கும். புதிய முதலீட்டில் லாபம் கிடைக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். தொழிலை விரிவு செய்வீர்கள். பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் நெருக்கடி நீங்கும். உங்கள் உழைப்பிற்கு மதிப்பு அதிகரிக்கும். ஊதிய உயர்வு புதிய பொறுப்பு ஏற்படும். செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு வரும். பெண்கள் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். உடல் பாதிப்பு நீங்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். கல்வி 1, 2ஆம் பாதத்தினருக்கு தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். 3, 4ஆம் பாதத்தினருக்கு மேற்கல்வி முயற்சி அலைச்சலை கொடுக்கும். விடாமுயற்சியால் விரும்பிய பாடப்பிரிவு கிடைக்கும். உடல்நிலை 1, 2ஆம் பாதத்தினருக்கு 6ஆம் இட சனியாலும் 3, 4ஆம் பாதத்தினருக்கு 6ஆம் இட ராகுவாலும் பாதிப்பு சற்று விலக ஆரம்பிக்கும். நெஞ்சுவலி வயிற்றுவலி சிறுநீரக கோளாறு சுவாச பிரச்சனை பி சுகர் அல்சர் மன அழுத்தம் என அல்லல்பட்ட நீங்கள் குணமடைவீர்கள். குடும்பம் குருவின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் ராகு சனி சஞ்சாரங்களும் 4 பாதத்தினருக்கும் நன்மையளிக்கும். பணவரவில் திருப்தியுண்டாகும். பூமி வீடு வாகனம் வாங்குவீர்கள். சுப நிகழ்ச்சி நடந்தேறும். பரிகாரம் தினமும் காலையில் நீராடி சூரியனை வழிபட அல்லல் தீரும். இன்று உங்களுக்கு மிகவும் சாதகமான நாள்.
நீங்கள் உங்கள் திட்டங்களில் கவனம் செலுத்துவீர்கள், மேலும் எந்த பணியையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று உணருவீர்கள். உங்கள் பகுப்பாய்வு திறன் முடிவுகளை எடுப்பதில் உங்களுக்கு உதவும், இது சரியான பாதையை தேர்வு செய்ய உங்களை அனுமதிக்கும். வீடு மற்றும் குடும்ப விஷயங்களில் சமநிலையை பராமரிப்பது இன்று முக்கியமானதாக இருக்கும். நிதி ரீதியாக சாதாரண லாபங்களுக்கான வாய்ப்பு உள்ளது. புத்திசாலித்தனமாக முதலீடு செய்து உங்கள் நிதி முடிவுகளில் கவனமாக இருங்கள். சுருக்கமாக, இன்று உங்களுக்கு புதிய சாத்தியக்கூறுகள் மற்றும் பிரகாசமான அனுபவங்களின் அடையாளம். உங்கள் வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சமநிலையை பேணுங்கள், மேலும் ஒவ்வொரு தருணத்தையும் அனுபவிக்கவும். அதிர்ஷ்ட எண் 10. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. உங்கள் மனதை குடையும் பிரச்சினைகளை தீர்க்க புத்திசாலித்தனத்தையும் கௌரவமான அணுகுமுறையையும் பயன்படுத்துங்கள். இன்று பணத்தின் வருகை பல நிதி சிக்கல்களில் இருந்து உங்களை விடுவிக்கும். உங்கள் தேவைகளுக்கு நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக சகோதரர் ஆதரவாக இருப்பார். உங்கள் நண்பரை நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்கப் போகிறோம் என்ன எண்ணம் இதயத் துடிப்பை அதிகரிக்கும். உங்கள் வேலையில் இன்று ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணலாம். உங்கள் வீட்டிற்கு நெருக்கமான ஒருவர் இன்று உங்களுடன் நேரத்தை செலவிடச் சொல்வார், ஆனால் அவர்களுக்காக உங்களுக்கு நேரம் இருக்காது. இதன் காரணமாக அவர்கள் மோசமாக உணருவார்கள், நீங்களும் மோசமாக இருப்பீர்கள். இன்று நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களையும் உங்கள் துணையின் அன்பில் மறப்பீர்கள். உத்திரம் 2, 3, 4 சாதகமான நாள். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகி மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். அஸ்தம் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். புகழ்ச்சிக்கு மயங்காமல் செயல்படுவது அவசியம். சித்திரை 1, 2 அடுத்தவர் நலனில் அக்கறை கொள்வீர். குடும்பத்தில் நிம்மதி நிலவும். பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். உங்கள் கஷ்டங்கள் தீர வருடம் முழுவதும் திருநீர்மலையில் உள்ள ரங்கநாத பெருமாளை வணங்கி வழிபடவும். முக்கிய குறிப்பு: இந்த 2025 இல் மாதம் தோறும் வரும் சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் சிறிது எச்சரிக்கையாக இருக்கவும்.